பண்ணும்போது என்ன மாதிரி ராடு யூஸ் பண்ணலாம்? பெரிய பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ராடு அப்படின்னா என்ன மாதிரி பிராண்ட்ல நம்ம எடுக்கலாம்? அதிகபட்சம் சென்னையிலயும் தமிழ்நாட்டிலயும் யூஸ் பண்ற ராடு பார்த்தீங்கன்னா மிச்சல். மனநிலை சார்ந்த ஒரு விஷயம், இது ஒரு ஸ்போர்ட்ஸ், இது ஒரு விளையாட்டு. ஒரு மீன் வந்து ரொம்ப லாங் இருக்கு அப்படின்னா நம்ம பிரைடை போட்டு அடிக்கும் போது அது ரொம்ப லாங் போய்விடும். பிடிச்ச மீனோட விட்ட மீன் தான் அதிகம். இந்திய அளவிலான போட்டியில வந்து 2வது பிரைஸ் வாங்கியிருக்காரு. என்னன்னா ரொம்ப கஷ்டம், மீன் அடிச்சுட்டு போய் கையில வர வரைக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம். கரையில வந்து நம்ம கையில கிடைச்சாதான் மீன். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஹூக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆங்கிலரை நம்ம மீட் பண்ணிருக்கோம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் பேர் வந்து டாக்டர் முரளி. இவர் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர். இவரோட பொழுதுபோக்கு பாத்தீங்கன்னா ஃபிஷிங். ஃபிஷிங்ல தமிழ்நாடு லெவல்ல இவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாரையுமே தெரியும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் போய் ஃபிஷிங் பண்ணியிருக்காரு. நிறைய அனுபவம் வாய்ந்த ஆளு. அதில் மட்டும் இல்லாம மேஜர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் நடத்திய இந்திய அளவிலான போட்டியில வந்து 2வது பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா இவரோட அனுபவத்துக்காக நான் இதை வந்து சொல்றேன். 2வது பிரைஸ் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி பல அனுபவங்கள் இந்த ஃபிஷிங்ல அவருக்கு இருக்கு. ஷோர், அதாவது கடல் மீன்களை பிடிக்கிறதுல ஷோர் ஃபிஷிங்ல இவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஸோ நிறைய அவர்கிட்ட இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். ஸோ முரளி அண்ணா வந்து ஒரு சில விஷயத்த பேச போறாரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன வைக்க போறோம்னா, ஒரு ஷோர்ல, அதாவது கடற்கரை ஓரத்துல இருந்து நம்ம ஃபிஷிங் பண்ணும்போது என்ன மாதிரி ராடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். என்ன மாதிரி ராடு நான் யூஸ் பண்ணுவோம்? அனைவருக்கும் வணக்கம். கடற்கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபீட்ல இருந்து 12 அடி வரைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு 9 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் தான் இப்போதைக்கு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. அனுபவத்தை பொறுத்து நம்ம பண்ணலாம். ஆனா மேக்சிமம் 10 அடி இருந்தா பெஸ்டா இருக்கும். 10 ஃபீட் ராடு வந்து பெஸ்டா இருக்கும். 11 ஃபீட் நம்மளுக்கு இருந்தது. நம்ம ஒரு சில ராட்லாம் வாங்கியிருக்கோம், 11 ஃபீட் ராட்லாம் வாங்கிருக்கோம். இப்போ 11 ஃபீட்டும் நல்ல ராடு அவைலபிளா இல்லை. இப்போ பிராண்டட் என்ன மாதிரி பிராண்ட் ராட்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஷோர்ல உங்களுக்கு எது வந்து கிரிப்பா, உங்களுக்கு ஒரு 20 கிலோ மீன் நான் ஷோர்ல வந்து நிறுத்தணும் அப்படின்றனா, ஒரு ஸ்பின்னிங்ல, ஏன்னா ஸ்பின்னிங்ல நம்ம 20 கேஜி மேக்ஸிமம் 25 கேஜி வரையும் பிடிப்போம். பீச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன், நம்ம சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் தான், ஃபுல்லா மான்ஸ்டர் ஜிடிஸ், மான்ஸ்டர் பேரகோடா, இந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாம் நம்ம நிறைய பிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பெரிய பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ராடு அப்படின்னா என்ன மாதிரி பிராண்ட்ல நம்ம எடுக்கலாம்? இப்ப பிராண்ட் பாத்தீங்கன்னா ஷிமானோல பிராண்ட் வந்திருக்கு, அது நல்லா இருக்கு. அப்புறமா வந்து மிச்சல் ஃப்ளூயிட் நல்லா இருக்கும். ஏன்னா அதிகபட்சம் சென்னையிலயும் தமிழ்நாட்டிலயும் யூஸ் பண்ற ராடு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிடு. நான் ரொம்ப வருஷமா அதை யூஸ் பண்றேன். கோலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல சென்னையில பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மிச்சல் ஃப்ளூயிட் பயன்படுத்துவாங்க. அந்த 10 அடி ராடு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 120 கிராம் வரைக்கும் இருக்கும் அதில் அடிக்கிறதுல. 100 கிராம் 100 கூட நல்லா தைரியமா அடிக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல ராடு. ஸ்பின்னிங் பண்ணது கடற்கரை ஓரமா இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு மிச்சல் ஃப்ளூயிட் மாதிரி ஒரு நல்ல ராடு இல்லை. இப்போ எல்லாரும் நிறைய பயன்படுத்துறாங்க. நிறைய ராடு இருக்கு. டைவாலெல்லாம் இன்னும் சூப்பரான ராடு எல்லாம் இருக்கு. டைவால பேண்டம் பவர், அதெல்லாம் சூப்பர். எம்காஸ்ட் வந்து லிமிட்டடா தான் வச்சிருக்கோம். 11 அடி ராடு தான் வந்திருக்கு இது வரைக்கும். 12 அடி ராடுலாம் விட்டாங்கன்னா இன்னும் சென்னையில பொறுத்தல தமிழ்நாடு இந்தியால நல்லா மூவிங் இருக்கு. கம்பெனி அதெல்லாம் யோசிக்கணும். ஏன்னா ரொம்ப லாங் காஸ்ட் அடிக்கணும். ஒரு மீன் வந்து ரொம்ப லாங் இருக்கு அப்படின்னா நம்ம பிரைடை போட்டு அடிக்கும் போது அது ரொம்ப லாங் போய்விடும். சின்ன 10 அடி ராடுனா அது ஒரு டிஸ்டன்ஸோட நின்றும். ஆனா ராடு முக்கியமா பொறுத்து 10 அடி இருக்கும். 10 அடி இருக்கும். புதுசா வரவங்க, இப்போ பழையாலும் மீன் பிடிப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன ராடு யூஸ் பண்ணணும், என்ன ரீல் யூஸ் பண்ணணும்னு அதிகபட்சம் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு கடைக்கு போறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 30,000, 40,000, 50,000, சில பேர் 60,000 கூட வந்து பொருள் வாங்கிட்டு வராங்க. ஆனா அந்த வாங்கிட்டு வர இடத்துல வந்து அதுக்கேற்ற மீன் இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த மீன்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு 40,000 ரூபா ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்படின்னா கடல்ல, அங்க வந்து 2 கிலோ 3 கிலோ மீன் இடத்துல அந்த அவ்வளவு பெரிய பொருள் போட தேவையில்லை. ஆனா இன்னைக்கு நிறைய காஸ்ட் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நடுத்தரமா இருக்கவங்க தான் அதிகபட்சம் மீன் பிடிக்க ஒரு பொழுதுபோக்கா வருது. இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, என்னுடைய தொழில் வேறையா இருந்தாலும் இது வந்து என்னுடைய பொழுதுபோக்குக்காக தான் நான் இது உள்ள இருக்கேன். நான் ரொம்ப மன அழுத்தமே இருக்காது. போனீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். என்னன்னா ராடு ரீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எங்க மீன் பிடிக்க போறோம்னு முதல்ல அதை சூஸ் பண்ணோம். நம்ம ஏரியில பிடிக்க போறோமா, குளத்துல பிடிக்க போறோமா, கடல்ல பிடிக்க போறோமா, கடல்ல என்ன மாதிரி மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு அது கேட்டகரி சேர்ந்த மாதிரி மாறும். ஏன்னா இப்போ ஒரு 20 கிலோ மீன் அடிக்கிறோம் அப்படின்னா அது குறைந்தபட்சம் ஒரு 10 அடி ராடு இருக்கணும். அதுக்கேற்ற ஒரு குவாலிட்டி ரீல் இருக்கணும். இப்போ டைவா, ஷிமானோ, அப்புறமா வந்து இது போல சில பிராண்ட் இருக்கு. அதுலலாம் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மீன். ஒரு 15 கிலோ ஒரு மீன் அடிச்சுதுன்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு 5 கிலோ மீன் அடிச்சா எப்படி ஹேண்டில் பண்ணணும். சின்ன மீன் கூட பெரிய ராடு வச்சு பிடிச்சலாம். ஆனா சின்ன ராடு வச்சு பெரிய மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும், அந்த மிஷின் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். என் ராடெல்லாம் உடஞ்சிருக்கு நான் மீன் அடிக்க போகும்போது. நிறைய அனுபவம் இருக்கு. 15 வருடமா நம்ம வந்து கடல்ல மீன் பிடிக்கிறோம்.
பிடிச்ச மீனோட விட்ட மீன் தான் அதிகம். அப்ப என்னன்னா ராடு என்ன மாதிரி செட் பண்ணணும்னு வந்து மீன் பிடிக்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஷோர்ல வந்து பெரிய பெரிய மீன் பிடிக்க போறோம்னா மினிமம் 10 அடி ராடு வேணும், கரெக்டுங்களா? அதே மாதிரி ஜெட்டி ஃபிஷிங் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஜெட்டி ஃபிஷிங்க்கு ஒரு 8 ஃபீட் ராடு போதும், ஒரு 8 அடி ராடு போதும், ஒரு 5000 ரீல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 8 அடி ராடு நார்மல் தான். அது என்ன கம்பெனின்னு இருக்கு, அது என்ன கெப்பாசிட்டின்னு இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய பேர் மீன் பிடிக்க வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, அதுல கேஜி ட்ராக்னு கொடுத்துருப்பாங்க எல்லா மிஷின்லயுமே. இப்ப 25 கேஜி ட்ராக்னு ஒரு மீன் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒரு மீன் வந்து நம்ம தூண்டில் போடும்போது மாட்டிக்கும், மாட்டிட்டோடனே அது வந்து பிரைடை வந்து இழுத்துட்டு போகும். அப்போ அந்த ட்ராக் பவர் என்னன்னா, ஒரு 25 கிலோ ட்ராக், 15 கிலோ ட்ராக், 10 கிலோ ட்ராக் கொடுத்துருக்காங்கன்னா, பொதுவாக அலிவா 10,000 எத்தனை கிலோ ட்ராக்? 8 கிலோ ட்ராக். 8 கிலோ ட்ராக். அந்த 8 கிலோ வந்து அந்த மீன் தலையில நம்ம வந்து 8 கிலோ வெயிட் வச்சு நம்ம அது வெயிட்ல கட்டினா மாதிரி நமக்கு ஒரு கணக்கு பண்ணோம். அந்த மீன் இழுத்துட்டு போவோம், அந்த மீனோட ஸ்ட்ரென்த்தை இழுத்துட்டு போவோம். அதே மாதிரி அது ஒரு 8 கிலோ தூக்கிட்டு போற மாதிரி அது ஒரு பவர் இங்க நம்ம வந்து தலையில வைக்கிற மாதிரி. அப்ப அந்த மீன் போயிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு தான் நம்ம கிட்ட வரும். அதுலயே என்னன்னா ரொம்ப கஷ்டம், மீன் அடிச்சுட்டு போய் கையில வர வரைக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம். கரையில வந்து நம்ம கையில கிடைச்சாதான் மீன், நடுவுல நிறைய மீன் போயிடும். நிறைய மீன் அந்த மாதிரி போயிருக்கு, எனக்கு போயிருக்கு. கணக்கு மீன் விட்டுருக்கேன். ஆனா ஒரு நாளைக்கு 4-5 மீன்லாம் விட்டு போயிருக்கேன் வீட்டுக்கு. அது மாதிரி எல்லாம் இங்க நிறைய நடக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ். இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராடு எப்படி பிடிக்கணும்னு ஒரு ஷேப் இருக்கு. அந்த மீனை எப்படி வந்து என்ன லூர் போடணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது படிப்படியா சொல்லி தரலாம். அப்போ மேஜர் பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா மிச்சல் ஃப்ளூயிட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷிமானோ, அதுக்கப்புறம் டைவா, இந்த மாதிரியான ராட்ஸ் எல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கும்னு சொல்றீங்க, அதாவது ஷோர்ல. ஏன்னா நான் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டைவா எம்காஸ் யூஸ் பண்றேன், 11 ஃபீட் ராடு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது 3 இயர்ஸா வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாம மேஜர் கிராஃப்ட்ல யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஷிமானோல யூஸ் பண்றாங்க. மிச்சல் ஃப்ளூயிட் மோஸ்டா நிறைய பேர், நானே பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நானும் அதை வச்சிருந்தேன், நீங்களும் அது ரொம்ப வருஷமா அதை யூஸ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பேசிக்கான ராடு 10 ஃபீட், அதாவது 9 ஃபீட் டு 12 ஃபீட் வரையும் ஸ்பின்னிங் ராடு யூஸ் பண்ணலாம் ஷோர் ஃபிஷிங்ல. அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல வந்து 11 ஃபீட் வரையும் தான் அவைலபிளா இருக்கு, 12 ஃபீட்ல ஸ்பின்னிங் ராடு இல்ல. 11 ஃபீட் ராடு வந்து நம்ம யூஸ் பண்ற வரையும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் தூக்கி போட, இல்லையா? 12 ஃபீட் ராடு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா 12 ஃபீட்ல காஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் லாங் காஸ்ட் பண்றது, இது வரையும் சொல்லியிருக்காப்ல. இப்போ ராடை பத்தி நம்ம பேசணும், அதாவது ஷோர்ல வந்து என்ன ராடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நடுவுல வந்து மிச்சல் ஃப்ளூயிடே ஒரு 2-3 டைம் சொன்னாப்புல. எதனால அப்படி சொன்னாருன்னா, இவரோட ஃபேவரட் ராடே வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஃப்ளூயிட் ராடு தான். இன்னைக்கு சென்னையில நிறைய பேர் ராடு மிச்சல் ஃப்ளூயிட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இவர் தான் அது காரணம். அதுல நானும் ஒரு ஆளு. மிச்சல் ஃப்ளூயிட் ராடு வந்து ஃபர்ஸ்ட் 10 ஃபீட் நான் வாங்கும் போது ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன், என்ன மாதிரி ராடு வாங்கலாம்னா மிச்சல் ஃப்ளூயிடுனாங்க. ஒரு 100 ஆங்கிலர் இருக்காங்களா, கண்டிப்பா ஒரு 70 ஆங்கிலர் இந்த மிச்சல் ஃப்ளூயிட் வச்சிருப்பாங்க. அதுக்கு சென்னையில எனக்கு பொறுத்தவரையும் இவர் ஒரு மெயினான ஆளு. இந்த மிச்சல் ஃப்ளூயிட் ராடை பத்தி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு, நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்றாங்க. சும்மா அதை பத்தி ஒரு குட்டி வரலாறு வந்து சொல்றான் அப்படின்றாரு. அந்த மிச்சல் ஃப்ளூயிட் ராடு எப்படி வந்தது இப்போ அவர்கிட்ட கேட்போம். மிச்சல் ஃப்ளூயிட் எப்படி வந்தது? ஆக்சுவலா அது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ராடுன்னு சொல்றாரு, அது சால்ட் வாட்டர் ராடு இல்லை. பட் ஃப்ரெஷ் வாட்டர் ராடை வந்து நம்ம சால்ட் வாட்டர் ராடை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை பத்தி டீட்டெயிலா இவர் சொல்லுவாரு. இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராடு அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இது முதல்ல அதிகபட்சம் யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ராஜ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தூத்துக்குடி கிளப்ல இருக்காரு. நம்ம அண்ணன் அவருதான் முதல்ல வந்து மதுரையில இருந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. நீங்க தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிகபட்சம் 8 ஃபீட்டு அப்புறம் 9 ஃபீட்ல இருந்து போட்ல இருந்து எல்லாமே மிச்சல் ஃப்ளூயிட் தான் இருக்கும். தைரியமா நிறைய ராடு ஓடிப்பாங்க, இருந்தாலும் இந்த ராடு மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி 100ல ஒரு 80 பேர் அதிகபட்சம் அந்த ராடு வச்சிருப்பாங்க, ஒரு 60% வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில நேரத்துலாம் அந்த ராடு கிடைக்காம போயிடுச்சு, இந்தியாவிலேயே வந்து ஸ்டாக் இல்ல மாதிரி ஆயிடும் சில நேரங்கள்ல. நான் வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இப்போ வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல? இப்ப வரைக்கும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மை அதுதான். ஏன்னா இது ரொம்ப ஒரு சொல்லியே ஆகணும். இப்ப வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா கடல்ல போனா எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் இதான் வச்சு பயன்படுத்திட்டு இல்ல குறைந்தபட்சம் ஒரு 100 கிராம். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், ஆக்சுவலா மிச்சல் ஃப்ளூயிட் ராடு ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாரு. ஒரே ராடை நீங்க எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிருக்கீங்க மிச்சல் ஃப்ளூயிட் ராடு? 4-5 வருஷமா ஒரு ராடு யூஸ் பண்ணியிருந்தேன். நடுவுல தான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. ஒரு ராடு 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்கேன். சரி, அப்போ 5 வருஷமா யூஸ் பண்றீங்கன்னா அதுல எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பீங்க? அதாவது கிலோன்னு நான் கேட்கவா இல்ல டன் கணக்குலன்னு கேட்கவா?
அது கிலோவா வருமா டன் கணக்குல வருமா? நீங்களே சும்மா யோசிச்சு சொல்லுங்க, டன்னே சொல்லுங்க, டன்லயே சொல்லுங்க. சும்மா கிலோனா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, கிலோன்னு சொன்னா கண்டிப்பா இல்ல நம்புவாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோ, நிறைய பேர் பாத்துட்டு பழைய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க டன்லயே சொல்லுங்க. சும்மா நான் பார்த்த வரையுமே எனக்கு தெரிஞ்சே வந்து டன் கணக்குல மீன் பிடிச்சிட்டாரு. அதனால வந்து இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, இதுல வந்து பின்ன சும்மா ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறது இல்ல, கண்டிப்பா டன் கணக்குல தான் பிடிச்சிருப்பாரு. அதாவது சீலாவே, அதாவது என்னன்னா எல்லா மீனும் சேர்த்து டன் கணக்குல இல்ல, ஒவ்வொரு மீனுமே டன் கணக்கு பிடிச்சிருப்பாரு. அதாவது நீங்க பாறை எடுத்தாலும் டன் கணக்குல தான் பிடிச்சிருப்பாரு, அதாவது சீலா எடுத்தாலும் அதான் பிடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ராடை ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்றாங்க. எதனால இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து ராடை உடைக்கிறாங்கல்ல, டக்குன்னு உடைச்சிடறாங்க, போன உடனே போடுவாங்க, போட்ட உடனே அடிச்சு உடைச்சிருவாங்க. எதனால ராடு உடையுது? அதாவது லைட் வெயிட் ராடு தான் இது. மிச்சல் பிளேட் ராடுன்றது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ராடு. டிப்லாம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். சும்மா நம்ம அடிக்கும் போது பின்னாடி எதனா மார்ச்சினா கூட உடனே ப்ரோக் ஆயிடும் ராடு. அந்த மாதிரி ராடை வச்சு டன் கணக்குல பிடிக்கணும் போது அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ராடை ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி யூஸ் பண்ணணுன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த லெவல்ல தான் ராடை பிடிக்கணும், இந்த லெவல்ல தான் ராடை த்ரோ பண்ணணும். ராடை த்ரோ பண்ணும் போது பின்னாடி பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், யாராவது வந்துடுறாங்களா பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பின்னாடி ஆள் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த மாதிரி? ஏன்னா பின்னாடி மாட்டினது உடஞ்சது நிறைய நடந்திருக்கு. அந்த ராடு எடுங்க, நம்ம முன்னாடியே அந்த ராடு இருக்கு, பேசிட்டே இருக்கும், ஆனா அந்த நம்ம ராடு இருக்கு. இதுல என்னன்னா எவ்வளவு நேரம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம கிட்ட இருக்க ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னா, நான் ஒரு நாள் ஃபுல்லா தூண்டில் போட்டுட்டு இருப்பேன். எத்தனை நாள் வேணாலும் போட்டுட்டே இருக்கலாம், கையில இருக்கிறது தெரியாது. அந்த இதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுல. மற்ற ராடுலாம் வந்து ஹெவி வெயிட் இருக்கும், சில ராடு போட்டோம்னா கையெல்லாம் வலிக்கும். இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ராடு. இதுல குறைந்தபட்சம் ஒரு 22 கிலோ வரைக்கும் மீன் பிடிச்சிருக்கோம். என் கண்ணு முன்னாடி 22 கிலோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தெல்லாம் ஏற்றிருக்கோம். என்னன்னா கெப்பாசிட்டி அவ்வளோ இருக்கும். என்னன்னா நிறைய சில நேரங்களில் உடையும், நம்ம வந்து பெயிலா லாக் பண்ணிட்டு அடிப்போம். சில நேரத்துல வந்து மீன் வந்து டைட் ரொம்ப வச்சுட்டு மூவே ஆகாது பிரைடு, அதனால சில இதுல ஓடியும். முன்னாடி எல்லாம் வந்து இதுல மெயினான பாயிண்ட் வந்து இதுல வந்து ஃபியூஜி கைட் இருக்கு. ஓகே, அதனாலதான் நம்ம இதை சால்ட் வாட்டர்ல யூஸ் பண்ணல. இல்ல ஓகே ஓகே, இது வந்து நன்னீர் வகை மீன் பிடிக்கிறது தான் அந்த ராடு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா குளம் ஏரியில பிடிக்க வேண்டிய ராடு தான் இது. நான் யூஸ் பண்ணி ஆரம்பிச்ச பிறகுதான் இது விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ராஜா நான் சொன்னதுதான். இது வந்து நான் முதல்ல அவர் சொல்லுவார், ஒரு வருஷம் சொல்லுவாரு. அதுக்கு முன்னாடியே இந்த ராடு நான் வச்சிடல, அவர் தான் முதல் ராடு என்கிட்ட இதை பத்தி சொன்னாரு, நல்லா இருக்கும் முரளி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்றேன். என்கிட்ட ஒரு சில ராடு இருக்கு வீட்டுல, ஆனா இருந்தாலும் அதிகபட்சம் இந்த ராடு தான் நான் யூஸ் பண்றேன். இந்த ராடு ஒரு சூப்பரான ராடு, எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தி எதுவும் பெருமையா சொல்றதுலாம் ஒண்ணும் இல்லை, இது ஏன்னா பயன்படுத்துறாங்க. இது ஒரு நல்ல ராடு. வரவங்களுக்கு இதை கண்டிப்பா நீங்க சஜஷன் பண்ணலாம். கண்டிப்பா புதுசா வரவங்களுக்கு ஒரு செட்டப் கொடுக்கணும்னா இந்த ராடு கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா நான் இது என்னன்னா, அந்த கல்லு ஓரங்கள்ல இருக்க பெரிய மீன் பிடிக்கிறது இந்த ராடு செட் ஆகாது. அதை நான் சொல்லிடுறேன். நான் எல்லாமே சூப்பரா சொல்லிட்டோம், இது ராடு வாங்கணும் இல்லை. இப்போ தூத்துக்குடி போறோம், இந்த காசிமேடு போறோம், காட்டுப்பள்ளி போறோம் அப்படின்னா அந்த கரை ஒட்டுல இருக்க மீன்கள்ல கொஞ்சம் பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப பெண்ட் ஆகும். கொஞ்சம் தள்ளி வர மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் எல்லாத்துக்கும் இதுதான் போட்டுட்டு இருக்கேன். சில நேரத்துல ராடு உடையதான் செய்யும். ஏன்னா குரூப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ குரூப்பர் எல்லாம் அடிச்ச உடனே கல்லுல போயிடும், அது கேப்பே கிடைக்காது. சில நேரத்துல பயன்படுத்துறது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தும். அது என்னன்னா ஜெட்டி ஃபிஷிங் கல்லு மேல இருந்து பிடிக்கிறவங்க பெரிய பெரிய குரூப்பர்ஸ் வந்து உடனே ஸ்ட்ரைக் ஆயிடும். அது வந்து நம்ம ராடுல குரூப்பர் என்ன பண்ணனா உடனே டவுன் உள்ள இழுத்துட்டு போகும், மாட்டிடும். உடனே உள்ள போயிடுச்சுன்னா ராடு உடனே பெண்ட் ஆகும். 1/2 கிலோ மீனே எடுத்துட்டு போய் உள்ள கல்லுள்ள மாட்டிக்கும். ஆமா, இது சொல்லணும்னா நான் ஆல் இந்தியா காம்படிஷன்ல வந்து இந்த ராட் தான் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து ஒரு 250 கிராம் தான் இருக்கும் ஒரு குரூப்பர். உள்ள போய் மாட்டிக்கிச்சு, அடிச்ச உடனே மாட்டிக்கிச்சு. 1/2 மணி நேரமா தட்டி எடுக்கிறேன், எடுக்கல. அது மீன் இல்லைன்னு நினைச்சிட்டு நான் லூரெல்லாம் அறுத்து விட்டுலான்னு நினைச்சேன், அறுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா குரூப்பரோட வருது அந்த மீன். அந்த செகண்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு அந்த மீனெல்லாம் ரொம்ப கொஞ்சம் உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி சின்ன மீன் விட்டுலான்னு பார்த்தா அது விடவும் முடியல, கவுண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி காசு பண்ணதுல அது ஒரு மறக்க முடியாத விஷயம். என்னன்னா இது ஒரு சிறப்பான ராடு. என்னன்னா எந்த லூர் போட்டாலும் ஆக்ஷன் வரும். இது நிறைய பேருக்கு சொல்லணும். அது நம்ம ஒரு சின்ன லூர் போட்டா கூட இதுல போடலாம். நீங்க பெரிய பெரிய ராட்ல எல்லாம் சின்ன லூர் போடவே முடியாது. இந்த ராட்ல வந்து நீங்க சின்ன லூர் போடலாம். ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால ஆக்ஷன் இருக்கும், அந்த லூர் எல்லாமே ஆக்ஷன்ல இருக்கும்.
இதுல வந்து நான் 100 கிராம் வரைக்கும் அதிகபட்சம் அடிப்பேன். பவரா தான் அடிப்பேன். நம்ம என்ன நம்பரை தெரியும். நான் போற ரூல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிளேட்லாம் அவ்வளோ மெலிசா தான் போடுவேன். அதனால இது ஒரு நல்ல ராடு. புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். இது அவ்வளவு சீக்கிரம் துரு பிடிக்காது. கழுவாமே ரொம்ப நாள் வச்சிருக்கலாம். ஆனா சும்மா தண்ணியில ஃபியூஜி கைடுனால துரு பிடிக்காது. ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும். 20 கிலோ மீன் கூட அசால்ட்டா பிடிச்சிடலாம். ஒரு நல்ல தரமான ராடு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நிறைய பிகினர்ஸுக்கு உபயோகமா இருக்கும் நான் நம்புறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹூக் ஸ்டார்ஸ்.